இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஒரு கொழக்கட்டை தான் நம்ம பண்ண போறோம். கோதுமை ரவை வச்சு வெள்ளை கொழக்கட்டை எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துடலாம் வாங்க. கோதுமை ரவை கொழக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை ரவை 1 கப், வெள்ளை கரைசல் 1 கப், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு, தேங்காய் 1/4 கப், நெய் தேவையான அளவு. கோதுமை ரவை வெள்ளை கொழக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேனில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நீங்கள் வந்து ட்ரையாகவும் வறுத்துக்கலாம், நெய் விட்டும் வறுத்துக்கலாம். கோதுமை ரவையை நான் கரெக்டாக வந்து 1 கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதை நெய்யில் வறுத்துப்போம். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்வீட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். இப்போ பிள்ளையார் சதுர்த்தி வருது இல்லையா, நம்ம வந்து கண்டிப்பாக கொழக்கட்டை பண்ணுவோம். நம்மளோட ரசிக்க ருசிக்க ப்ரோக்ராமில் வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நம்ம வந்து பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம கோதுமை ரவை வச்சு வெள்ளை கொழக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு வந்தவொடனே குழந்தைங்க வந்தவொடனே ஸ்கூல் விட்டு வந்தோடனே உடனே பண்ணி கொடுத்துடலாம். இதை லைட்டாக பொரியட்டும். வெல்லம் வந்து நான் சொன்ன மாதிரி 3/4 கப்லேருந்து 1 கப் எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் தண்ணி விட்டு வெல்லத்தை நல்லா கரைய விட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, கொஞ்சம் நல்லா வறுபட்டிருக்கும். தெரியுதா உங்களுக்கு? லைட்டாக வாசனை வரும். இந்த மாதிரி வறுபட்டால் போதும். இப்போ இதை வந்து பிளேட்டில் மாற்றிடுறேன். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை ஜஸ்ட் மிக்ஸி ஜாரில் போட்டு கோர்ஸாக ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து வெள்ளை கரைசல் ரெடியாக இருக்கு இல்லையா, அதை விட்டு எந்த அளவுக்கு தண்ணி விடணுமோ அதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பை சேர்த்துப்போம். நம்ம வறுத்த கோதுமை ரவை கொஞ்சம் ஆறணும், அது ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து மிச்சதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு லைட்டாக வறுபட்டா போதும், ரொம்ப வறுபடணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து இப்போ நீங்கள் 1 கப்பு கோதுமை ரவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்மக்கிட்ட வெள்ளை கரைசலும் இருக்குது இல்லையா, ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது நான் எடுத்துட்ட அதே கப்லேயே வந்து 1 கப்பு வெள்ளை கரைசல் சேர்க்குறேன். அதே மாதிரி இது 2வது கப்பு. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது 3வது கப்பு. இப்போ இந்த பக்கம் வந்து வெல்லம் நல்லா கொதிக்கணும். இது கூடவே நம்ம என்ன பண்ணிடலாம்னா தேங்காயெல்லாம் சேர்த்துடலாம். தேங்காய் வந்து நல்ல ஒரு 1/4 கப்புக்காவது தேங்காய் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் ஏலக்காய் பொடி. இது கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே பாருங்கள், இந்த பக்கம் நல்லா ஆறி இருக்கும் நம்ம வறுத்து வச்ச கோதுமை ரவை. அதை வந்து கோர்ஸாக ஜஸ்ட் மிக்ஸி ஜாரில் விப்பரில் ஒரே ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வறுத்த கோதுமை ரவையை மிக்ஸி ஜாரில் போட்டு விப்பரில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா, இப்போ பாருங்கள் கொஞ்சம் அந்த குட்டி ரவை பதத்துக்கு இருக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த பக்கம் வந்து நம்மளோட வெள்ளை கரைசல் நல்லாவே கொதிச்சிடுது. கொதிச்சா போதும், பாகுபதெல்லாம் தேவையில்லை. இதை சேர்த்துடலாம். நல்லா அப்படியே கைவிடாமல் கலருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து நெய் விட்டுருக்கோம், மோஸ்ட்லி தேவைப்படாது. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுத்து, திறந்து பார்க்கலாம். பாருங்க, 3/4 பாகம் வெந்தால் போதும். தெரியுதா உங்களுக்கு? சேர்ந்தாப்புல வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம வந்து கொழக்கட்டையாக பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிடலாம். இந்த பதத்துக்கு இருக்கணும் சேர்ந்து. இப்போ ஆறினோடனே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சி வைக்கிறதுக்கு. நல்லா ஆறிடுத்து. இப்போ கையில் நெய் தடவிப்போம். ஆல்ரெடி வந்து இந்த பக்கம் இட்லி பானையில் தண்ணி விட்டு அது நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இட்லி தட்டில் வந்து நெய் தடவி அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ பிடிச்சி வச்சிடலாம். நீங்கள் உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம்.
இப்போ கொழக்கட்டை பிடிச்சி ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் வந்து இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிச்செடுத்து ஆவியில் வேக வச்சு எடுத்துருவோம். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆகிடுத்து. ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், தெரியுதா? நல்லா வெந்திருக்கு. ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம்.